தமிழகத்திற்கான நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு நம்பகத்தன்மையை இழந்துவிட்டது என்று சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா சரமாரி புகார் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் புதன்கிழமையன்று துணை பட்ஜெட் மீது உரையாற்றிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் விலைவாசி பிரச்சினையை கிளப்பினார். இதற்கு விளக்கம் தந்த முதல்வர் ஜெயலலிதா மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைதான் காரணம் என்றும் மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதி வருவதில்லை என்றும் மத்திய அரசு தனது நம்பகத்தன்மையை இழந்துவிட்டது என்றும் சரமாரி புகார் கூறினார். மேலும் லோக்சபா தேர்தலுக்கு பின்னர் மத்தியில் ஆட்சி மாறும், எல்லாமும் மாறும் என்றும் ஜெயலலிதா பேசியுள்ளார். மத்திய அரசு தன்னுடைய நம்பகத்தன்மையை கெடுத்துக் கொண்டுள்ளது. குறிப்பிட்ட நிதி மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஏற்கனவே மாநில அரசு பல பணிகளை துவங்கிவிட்டது, பல கோடி ரூபாய்களை செலவு செய்து விட்டது. அவையெல்லாம் எங்கிருந்து வரும்? அந்த பணத்தை யார் மீண்டும் ஈடு செய்வார்கள்? மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகள் காரணமாக சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் மத்தியிலே அரசு மாறும், ஆட்சி மாறும், எல்லாமும் மாறும். தமிழகத்தில் வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள், அம்மா உணவகம், அம்மா குடிநீர் என்று அரசின் சக்திக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முதல்வர் ஜெயலலிதா பட்டியலிட்டார்.